வாங்க மசால் வடை எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித் தரேங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி 1 டம்ளர் கடலைப்பருப்பு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு 2 காஞ்ச மிளகாய், ஒரு 5 பல்லு பூண்டு போட்டிருக்கேங்க. ஒரு 2 ஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 1 1/2 ஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்து பல்ஸ் மோடில் வச்சு கரகரப்பாக ஒரு சுற்றிக்கலாங்க. ஊற வச்ச கடலைப்பருப்பையும் இதில் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு தண்ணி ஊற்றாமல் கொரகொரப்பாக தாங்க அரைக்கணும். நைஸாக அரைக்கக்கூடாதுங்க. இந்தளவு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் பச்சரிசியும் கொஞ்சம் இருந்தால் கூட ஊற வச்சுக்கோங்க கடலைப்பருப்போட. நான் வந்து பச்சரிசி ஊற வைக்காதனால பச்சரிசி மாவு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கேங்க. முருங்கைக்கீரை, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை எல்லாம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. நல்லா நிறைய சேர்த்திக்கலாங்க. அது 3மேவும் பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. வெங்காயம் நிறைய போடுங்க. எவ்வளோக்கு நிறைய போடுமோ அவ்வளோக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க வடை. 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேங்க கட் பண்ணி. தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. பிசைஞ்சிட்டு இந்த அளவுக்கு உருட்டி உள்ளங்கையில் வச்சு தட்டி எடுத்துக்கலாங்க. நல்லா பாருங்கள், இன்னொன்று பண்ணி காட்டுறேன். இந்த அளவுக்கு உள்ளங்கையில் வச்சு தட்டி போட்டுக்கலாங்க. சூப்பராக வந்துருந்ததுங்க இன்றைக்கி வடை. நல்லா ப்ரௌன் கலருக்கு வரட்டுங்க. பொன்னிறம் ஆன உடனே சவுண்டு கலகலன்னு வருங்க. வந்த உடனே வடையை எடுத்துடலாங்க. நல்லா வெந்து வரட்டுங்க. பொறுமையாக தான் வேக வைக்கணும் இந்த வடை. சூப்பராக வந்துடுதுங்க. இதேமாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.